60லிருந்து 70 வயசுக்கு மேல இருக்க மூத்த குடிமக்களுக்காக மத்திய அரசு தரப்புல இருந்து ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்திருக்காங்க. அதுதான் ஆயுஷ்மான் திட்டம். இந்த திட்டத்து மூலமா எப்படிலாம் பயன்பெறலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க பேருந்து நிலையம்க்கு, ரேஷன் கடைக்கு, தபால் நிலையம்க்கு, கோவிலுக்கு இந்த மாதிரி தரிசனம் பண்ண போகும்பொழுது 60லிருந்து 70 வயசுக்கும் மேல இருந்தா இந்த திட்டத்தை பயன்பெறலாம். இந்த திட்டத்தின் மூலமா எப்படியெல்லாம் பயன்பெறலாம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த திட்டத்துல எப்படி லாகின் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாமா? முதல்ல mera.pmjy.government.in அப்படிங்கிற இணையதளத்துக்குள்ள போயிட்டு உங்க நேமை லாகின் பண்ணிக்கணும். உங்களுக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும். அந்த ஓடிபியை உள்ள போட்டதுக்கு அப்புறமா உங்களுடைய நேம், உங்களுடைய ஆதார் கார்டு அது கேட்கும். அது உள்ள போய் நீங்க லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ் முடிஞ்சிடும். அப்படி இல்லை இணையதளம் மூலமா பண்ணணும் அப்படின்னா beneficiary.nha.government.in அப்படிங்கிற இணையதளம்குள்ள போயிட்டு உங்களுடைய மொபைல் நம்பரை லாகின் பண்ணணும். லாகின் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அதுக்குள்ள போயிட்டு உங்களுடைய ஆதார் எண்ணையும் போட்டுட்டு உங்களுடைய குடும்ப உறுப்பினருடைய பேரெல்லாம் காமிக்கும். அந்த பேர்ல போயிட்டு ஆக்ஷன் ப்ராசஸ் நீங்க பண்ணீங்க அப்படின்னா அந்த ஆக்ஷன் ப்ராசஸ்க்கு அப்புறமா உங்களுக்கு நீங்க தகுதியானவங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரிய வரும். நீங்க உங்களோட பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது 80% மேல இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆயுஷ்மான் திட்டம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை 80% மேல காமிச்சுது அப்படின்னா அதுக்கப்புறம் கவலையே இல்லை. உங்களோட போட்டோ எடுத்து நீங்க போட்டுட்டு இந்த திட்டத்துல இணைஞ்சுக்கலாம். நீங்க எங்க போனாலும் இதுல நீங்க பெனிஃபிட் ஆகலாம். ஸோ ஆயுஷ்மான் திட்டத்துல உங்க வீட்டுல யாராவது பயன்பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியே இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோல நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனிங் ஆஃப் தீபிகா வெங்கடேஷ்.